பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த லிங்கம்பட்டி சபையிலும் ஆண்டவரே இந்த பெண்கள் ஞாயிறை கொண்டாடக்கூடிய கிருபை கொடுத்தீரப்பா, நன்றி துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் அநேக வேத வார்த்தைகளை கேட்கிறோம் ஐயா. நாங்கள் கேட்டு கேட்டு ஆண்டவர் ஒரு செவினால் கேட்டு இன்னொரு செவினால் விட்டு விடாதபடிக்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, வசனத்திலே நாங்கள் நிலைத்திருக்கிறாய் காணப்பட ஆண்டவர் அனுகிரகம் பண்ணிட்டா ஜெபிக்கிறோம்ப்பா. ஜெபத்தில் விராங்கனையாய் திகழ தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட ஒவ்வொரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் உன்னதமான சத்தியம் இருந்தது என்று பார்க்கிறோம் ஐயா. அடவே அதன்படி நடக்க ஒவ்வொரு பெண்களை நீ பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி நிறைய துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே துதிக்கிறோம். ஆகாத நோக்க சிந்தனை ஆக வேண்டிக் கொள்வோம். பாடலாமா? ஆண்டவரே, பெண்களாகி ஆண்டவரே இவரை இந்த கருத்தில் கொடுக்குறோமாப்பா. லிங்கம்பட்டி சபை பெண்கள் ஒவ்வொருவரையும் இந்த கருத்தில் கொடுக்குறோமாப்பா. இன்னும் ஆண்டவரே வராத பெண்கள் உண்டு ஆண்டவரே. இவர்களை எப்படியாவது ஆண்டவரே ஆண்டவரே உன்பக்கமாக எடுத்துக்கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. இனி காலம் செல்லாது என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, சத்தியத்தை மேய்ந்து கொள்கிறவர்களாய் அதன்படி நடக்கிறவர்களாய் தேவனே உமக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ ஒவ்வொரு பெண்ணையும் நீ பலப்படுத்தி திடப்படுத்தி பாதுகாத்து கொண்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ரட்சிப்பின் வாழ்க்கையை வாழ ஆண்டவரே வாழ்ற ஒரே ஒரு வாழ்க்கை உமக்கு பிரியமுள்ளதாய் வாழ தேவன் அருள் செய்ய ஜெபிக்கிறேன்ப்பா. ஒருவேளைப்பா பிரச்சனையோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உமக்கு தெரியும் ஐயா. ஒரே இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி போகணுண்டே ஜெபிக்கிறேன்ப்பா. கடனோடு வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம், மன வியாகுலத்தோடு வந்திருக்கலாம், மன அழுத்தத்தோடு வந்திருக்கலாம். நான் இந்த வீட்டில் எப்படி வாழ்வது என்று சொல்லி வந்திருக்கலாம் ஐயா. ஆண்டவரே, மனபாரங்களை அறிந்த தேவன் தாமே ஒவ்வொரு பெண்ணினுடைய வேதனை துன்பத்தையும் நீக்கி ஆண்டவரே ஆண்டவரை உமக்குள்ளாக கனி கொடுக்கிற அனுபவத்தை ஆண்டவரை ஒவ்வொரு பெண்களுக்கு நீங்கள் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்காக உத்தம சாட்சியாய் வாழ தேவன் ஒவ்வொரு பெண்ணையும் எடுத்து வாய்ப்படுத்தியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே கர்த்தா, முதலாவது தரிசனத்தை பெண்களுக்கு கொடுத்தீர் ஐயா. பிரியமானவளே ஆண்டவரே, நீ வாழ வேண்டும் என்று சொல்கிற தேவன் ஆண்டவரே, நாத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கக்கூடிய உன்னை வேண்டுகிறேன் சொல்லப்பட்ட வார்த்தை பிரமாணம் இவர்களை நிறைவேறப்பட்டார் ஜெபிக்கிறாப்பா. ஒரு குடும்பத்தை இவரை கருத்தில் கொடுக்குறோம்ப்பா. இந்த சகோதரர்கள் அப்படியே பார்த்து வருகிறோம் ஐயா. இந்த குடும்பத்தின் ஒவ்வொரு குடும்பமாய் இந்த கருத்தில் கொடுக்குறோம் ஐயா. ஆண்டவரே, மக்கென்று வாழக்கூடிய கிருபை தாங்கப்பா.
ஆண்டவரே எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த ஆலயமானது இந்த ஜனங்களால் நிரம்பி வழிய பண்ணுறாங்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த கிராமத்தின் ஆசீர்வதியும் ஐயா. அடைவு மக்கன்று வாழ்ந்து பிரகாசிக்கிற அனுபவத்தை ஒவ்வொரு பெண்களுக்கும் அதிகமாய் தர வேண்டும் ஐயா. ஒருவேளை இந்த பாவத்தை என்னால் விட முடியலன்னு சொல்ற பெண்கள் இருக்கலாம் ஐயா. ஆண்டவரே இந்த பாவத்தை என்னால் விட முடியல, அந்த அந்தரங்கமான பாவம் இருக்கலாம் ஐயா. எது பாவம் என்று அவளுக்கு தெரியும், ஆனாலும் விட மனதினால் இருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறேன் ஐயா. ஆண்டவரே இந்த பாவத்தில் இருந்து விடுதலை தாருவரை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கேளுங்கள், நீங்கள் கெஞ்சுங்கள். தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாராங்க. இப்படிப்பட்ட பெண்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. படத்துக்கு அடிமையாக இருக்கிற பெண்கள் இருக்கலாம், சீரியலுக்கு அடிமையாக இருக்கிற பெண்கள் இருக்கலாம், கெட்ட வார்த்தைக்கு அடிமையாக இருக்கிற பெண்கள் இருக்கலாம், அது பொறாமைக்கு அடிமையாக இருக்கிற பெண்கள் இருக்கலாம். இப்படிப்பட்ட துர்க்கணம் யாவும் இந்த பெண்களை விட்டு நீங்கி போக முடியாது ஜெபிக்கிறேன் ஐயா. பரிசுத்த பிரசன்ன பாதவள் ஜனங்களோடு எப்போதும் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிகள் ஒரு நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். யாவரையும் இந்த பெண்கள் ஞாயிற்றிலே வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். மட்டுமல்ல, இங்கு சபை ஊழியராய் பணிபுரிந்து கொண்டிருக்கிற ஐயா அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற பெண்களுக்கும் சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லிங்கம்பட்டிக்காக நன்றியை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். தேவன் தாமே இன்னும் இந்த ஒளியில் திருமண அதிகமாக வல்லமையாக பயன்படுத்த உதவி செய்வாராக. அல்லேலூயா. இந்த பெண்கள் ஞாயிற்றின் பொழுதாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் யாரெனில், குணசாலியான ஸ்திரீகள் யார் யார் என்பதை குறித்து நாம பார்ப்போம். இங்கே பார்க்கிறோம், ஜீவனுக்குள்ளவரெல்லாம் தாய் ஏவாளை போன்று யாரையாவது நம்ம என்ன செய்யும், வஞ்சிக்கிறோமா? ஜீவன் உள்ளவர்களெல்லாம் யார் தாயா இருந்தாங்க? ஏவாள் இருந்தாங்க இல்லையா? ஏவாளை பாவம் செய்ய தூண்டியது எது? சர்ப்பம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் சர்ப்பம் போன்ற பல மனுஷர்கள் வரலாம். ஆனால் நாம் கர்த்தருடைய வழியை விட்டு ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, விலகக்கூடாது. இது தேவன் விரும்புகிற ஒரு காரியம் என்று சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 14வது வசனம் வாசிப்போமா? 1 பேதுரு 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமா? உங்கள் அறியாமையினாலே உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பதை போல நீங்கள் உங்கள் நடக்கையில் பரிசுத்தராய் இருங்கள். இங்கே சொல்லப்படும், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். அடிக்கடி கேட்கிற ஒரு வார்த்தையா, கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாய் எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை பரிசுத்தப்படுத்துவாராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை நாங்கள் இந்த மதுரையில் உள்ள அதிசயம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நாங்கள் சென்ற பொழுது சின்ன பிள்ளைகள் 16 வயசு 17 வயசு 18 வயசு பிள்ளைகள் பார்த்தோம். பாட்டுக்கு ஜோடியாக என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. சின்ன பிள்ளைகள் பேக் போட்டிருக்காங்க, ஸ்கூல் பேக் போட்டிருக்காங்க. இது பெற்றோருக்கு என்ன செய்யாது பாருங்க. அப்போ இப்படியெல்லாம் உலகமானது மாம்சத்திற்குள்ளாய் கிடக்கிறது. பிசாசானவன் யாரை வஞ்சிக்கலாமோ என்று சுற்றி வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ வாழை பிள்ளைகளை தான் பிசாசு வஞ்சிக்குமா? இல்லை, நம்மையும் பிசாசு என்ன செய்யும், வஞ்சிக்கும் இல்லையா? சிந்தனைகளை திருடுவான், ஜபம் பண்ணக்கூடாதபடிக்கு தடைகளை உண்டு பண்ணுவான், வேலை செய்யக்கூடாதபடிக்கு பிரச்சனை என்ன செய்வான், உண்டு பண்ணுவான்.